வணக்கம். நானும் இந்த மனுவின் நாட்டிலே கோட்டை காவலன் நாகப்படக்கும் மனைவியாக ராஜேஸ்வரி என்ற பெயரோடு வாழ்ந்து வருகின்றேன். எனக்கோ 2 குழந்தைங்க இருக்கிறாங்க. என்னுடைய மகன் பேரு கதிரவன், மகள் பேர் மலர்கொடி. என்னுடைய குழந்தைங்க சின்ன வயசுல இருக்கும்போது என்னுடைய கணவர் என்னை விட்டு பிரிந்து விட்டார். அதனால் எப்படியோ கஷ்டப்பட்டு என் குழந்தைங்களை ஆளாக்கிட்டேன். ஆனா தினமும் என் கணவர் சமாதிக்கு சென்று ஆராதனை செய்வது வழக்கம். இப்பொழுது என்னுடைய கணவர் சமாதிக்கு செல்கிறேன். என்னடா பண்றது? எப்படியோ வீட்டுக்கு போயிட்டு படிக்க வச்சுட்டேன். ஆனா உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கலையடா. அந்த தேவை கிடையாது. நீ நாட்டு மன்னர் என்னை வளர்த்திருக்கிறாருமா, என்னவென்றே தெரியல, எதுக்காக கூப்பிட்டுக்கிறாருன்னே தெரியல. ஒருவேளை வேலை கிடைத்தாலும் கிடைக்கலாம். அப்படியா? ஆமா, மன்னர் ஒண்ணு வர சொல்லி இருக்கிறாரா? அப்படின்னா முதல்ல போய் மன்னர் பாத்துட்டு வாடா. நான் மன்னரை பார்க்க போறேன். போய் வருவ வரைக்கும் அம்மாவுக்கு துணையா நீ தான் இந்த ஏத்துல இருக்கணும். கண்டிப்பா இருப்பேன் அண்ணா. அம்மா விட்டுட்டு அங்க இங்க விளையாட போறேன்னு சொல்லிட்டு போனேன்னு வச்சுக்கோ, காலை கையை வெட்டி போட்டுருவேன். அண்ணா எங்கடா போறா? அவன் எங்கேயும் போக மாட்டாடா. எனக்கு ஒரே ஒரு ஆசை அண்ணா, உங்களுக்கு கண்டிப்பா ஒரு வேலை கிடைக்கணும், கை நிறைய சம்பாதிக்கணும். சம்பாதிச்சுட்டு எனக்கு ஒரே ஒரு பொருள் மட்டும் வேணும். ஒரு 5 சவத்துல நெக்லஸ் மட்டும் வாங்கிக்கணும். குடும்பம் என்ன நிலவரத்துல இருக்குது? 5 சவத்துல ஒரு தங்கச்சிக்கு அண்ணன் வாங்கி தராம நிறைய யாருக்கு செய்ய போறாங்க? வாங்கி கூட கம்முனு. சரி, வேலையை பார்த்துட்டு வரா. சமையல் செய்ய தண்ணியே இல்ல. ஆத்துக்கு போயிட்டு தண்ணி எடுத்து வந்துடுறியா? சரிம்மா, பொழுதோட வந்துடுறேன். போயிட்டு சீக்கிரமா பொழுதோட வந்துரு. எதை நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்கம்மா. உங்க மகன் நினைக்கிறேன். சரிம்மா, போயிட்டு வரேம்மா. கோட்டைக்காவல் நாகப்பன் என் நாட்டுக்காக உழைத்தவன். ஏதோ விதியின் செயலால் இறந்து விட்டான். நீ எதிர்பார்த்த
அளவுக்கு உனக்கு ஒரு பதவி ஒன்று காத்துக்கொள்ள பதவியா பார்த்தால் நம் நாட்டுமே படையெடுக்கிறார். படையை கலப்பதற்காகவே மீண்டும் தந்தை கொடுத்த வேலை கோட்டை காவல் பதவி உன் கருத்தை கொடுக்க கற்றுக்கொள்வாய். கோட்டை காவல் கோட்டை காவலன் கையில் நான் என்ன பெரும்பாக்கியம் செய்கிறேன். என் நாட்டு மக்களை என் இருவனையை போல் காத்தவர்கள், என் நாட்டு மக்களை என் குடும்பத்தை காப்பது உன் கடமை. கடமையிலே ஒரு நாளும் தவறாமல் உடைமாற்றி உணவந்து சீக்கிரமாக எனக்கு வேலை கிடைத்து விட்டது. இந்த சந்தோஷமான செய்தியை என்னுடைய அம்மாவிடத்தில் சொல்ல வேண்டும். அம்மாவை பார்ப்பதற்கு பொதுவாக என் மனசு தங்கம் ஒரு போட்டியிட்டு வந்து விட்ட சிங்கம். ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் ஆனந்தம் பாடுவோம் என்னாடுவே. ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் ஆனந்தம் பாடுவோம் என் மனசு பாடுவோம் என்னாடுவே. ஆடுவோம் ஆனந்தம் பாடுவோம் என்னாடுவே. பொதுவாக என் மனசு தங்கம் நீங்க யாரு வந்தீங்க சுத்தி வரீங்க? நாங்க ரெண்டு பேரும் ஆம்பளைங்கடா. அப்ப நான் யாரு? அப்போ நீங்க ஆம்பளைங்களா வேற யாரு? மணிவரி நாட்டு மணிவரி நாட்டு முப்படை தலைவர் ஆள வந்தா ஆள வந்தா ஓ முப்படை தலைவர் ஆள வந்தா. வணக்கம். நான் யார் தெரியுமா? முன்னாள் கோட்டை காவலர் இருந்தாலே நாகப்பன். நாகப்பனுடைய மகன். என்னுடைய பேர் கதிரவன். நாகப்பன் வராது வராது நாமுல சூப்பரா. உங்க அப்பா தெரியுதா? பாத்துக்கிறேன் நானு. அண்ணன் என்ன செய்திருக்கிறார் வச்சுக்கிறா
என்னுடைய தந்தை செய்த பதவி எடுத்து கொடுத்திருக்கிறார் நாட்டு மன்னர் கோட்டை காவலன். சரி என்ன சொல்றேன் நாகப்பன் மகன் கதிரவனே சர்வ சாக்கிரதையாக இருக்க வேண்டும். பதவி கிடைத்துவிட்ட ஆணவத்தை அதிகாரத்தில் அது முல்லை நாட்டு மன்னன் படைகளை திரட்டிக் கொண்டு போர் முனையில் சந்திக்கலாம் என்று உரைத்திருக்கிறார். படைகளை திரட்டிக் கொண்டு போருக்கு செல்கிறோம். நாங்கள் இல்லாத நேரத்தில் நாட்டையும் நாட்டு மக்களையும் மன்னரையும் கண் இமையோடு காக்க வேண்டும். அது கடமை. நீங்கள் சென்று வருவாரையில் நாட்டு மன்னரையும் மக்களையும் நானே காப்பேன். சென்று வருகிறேன். சர்வ சாக்கிரதை. அந்த வேலை எப்பத்திலிருந்து வாங்குறோம் பரம்பரையா இருக்கிறோம் பரம்பரையா உங்க அப்பா ஆமா பரம்பரையா இருக்கிறோம் நீ இப்பதான் புதுசா வேலைக்கு சேர்த்துக்கிறேன் அதனால என்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்கன்னு நான் எந்த வேலை சொன்னாலும் செய்யணும் இல்லனா வேலை நீங்க போடும் சிகரெட் வாங்கி வரணும் ஆமா சரக்கு வாங்கி வரணும் கால் ஆயிடுறோம் அப்போ புதுசா வந்தா அது ராக்கிங் பண்ணுண்டா நான் எங்க ஒன்னாலும் பண்ணுண்டா இருந்தாலும் நான் கோட்டை காவலன் எனக்கு பதவி. ஆமா நீ ஒரு வேலைக்காரன். டேய் நாங்க தாண்டாங்க மொத்த வேலை எங்களுக்கு தாண்டா உங்க வேலை எடுக்குது நாங்க தான் வேலைக்கு வைக்கிறது நாங்க தாண்டா அப்போ நீ சொல்ற வேலையை நான் செய்யணும். அட்ஜஸ்ட் பண்ணணும் இல்லன்னு வச்சியா மகள தம்பி அப்புறம் பாக்க சரி, இந்நாட்டுக்கு தளபதி யாரோ செல்லுகிறார் போர் முனைக்கு. இருந்தாலும் எனக்கு வேலை கிடைத்த சந்தோஷத்தை என்னுடைய அம்மாவிடத்தில் சொல்ல வேண்டும். அம்மா இதயமெல்லாம் நிறைந்திருக்கும் கருப்பு வைரமே பல குடும்பங்களை வாழ வைத்த அன்பு தெய்வமே. இதயமெல்லாம் நிறைந்திருக்கும் கருப்பு வைரமே பல குடும்பங்களை வாழ வைத்த அன்பு தெய்வமே. இதயமெல்லாம் தங்க கூட ஈடு இல்லை கேப்டன் குணத்துக்கு. தங்க கூட ஈடு இல்லை கேப்டன் குணத்துக்கு. அவர் அளவில்லாத உதவி செய்தார் ஏழை ஜனத்துக்கு. கேப்டனை போல் நல்லவங்க இன்னும் பொறக்கல. கேப்டனை போல் நல்லவங்க இன்னும் பொறக்கல. அவர் மண்ணுக்குள்ள மறைந்தாலும் யாரும் மறக்கல. அவர் மண்ணுக்குள்ள மறைந்தாலும் யாரும் மறக்கல. இதயமெல்லாம் நிறைந்திருக்கும் கருப்பு வைரமே பல குடும்பங்களை வாழ வைத்த அன்பு தெய்வமே. இதயமெல்லாம் திரை உலகில் அவர் இருந்தால் சிறந்த நடிகரா. திரை உலகில் அவர் இருந்தால் சிறந்த நடிகரா. நிஜ வாழ்க்கையிலே வாழ்ந்து வந்தார் சிறந்த மனிதனா. செய்தி கேட்டு தமிழ்நாடு துயரம் கொண்டது. செய்தி கேட்டு தமிழ்நாடு துயரம் கொண்டது. இறுதி ஊர்வலத்தில் சென்னை நகரம் ஆட்டம் கண்டது. இறுதி ஊர்வலத்தில் சென்னை நகரம் ஆட்டம் கண்டது. இதயமெல்லாம் நிறைந்திருக்கும் கருப்பு வைரமே பல குடும்பங்களை வாழ வைத்த அன்பு தெய்வமே. இதயமெல்லாம் வேலை தேடிட்டு வர போனவன் இங்க வந்து இன்னும் ஆளே இருக்கானுங்க. என்னப்பா சந்தோஷமான விஷயம் அம்மா. சந்தோஷமான செய்தியா? என்னப்பா நாட்டு மன்னருக்கு வேலை கொடுத்திருக்கிறாரா? வேலை கொடுத்திருக்கிறார். வேலை கிடைச்சிருச்சா? என்னடா வேலை? என்ன வேலை தெரியுமா? என்ன வேலை? தந்தை செய்தார் கோட்டை காவலன். அதே பதவி ராஜா என்னப்பா வந்து சொல்ற? ஒட்டி காவலனாலயா? அந்த வேலை உனக்கு என்னப்பா?
தெரிஞ்சுதான் உன்னுடைய தந்தை இறந்து விட்டார். அதனால உனக்கு அந்த வேலை வேண்டாப்பா. தந்தையை கொண்டு பாருங்க, எனக்கு எந்த ஒரு ஆபத்து இருக்காது. ஏன்னா எனக்கு துணையாக தளபதி இருக்கிறார். அதனால எனக்கு எந்த ஒரு பயம் இருக்காது. அப்படியா? சரிடா. சரிமா, ஜாக்கிரதை அந்த வேலை செய்யல. சரிம்மா. தங்கச்சி அங்க தண்ணிக்கு போனவன் இன்னும் வரவே இல்லப்பா. வரலையா? ஆமா. சரிம்மா, நான் போய் முதல்ல தங்கச்சி நான் பார்த்து கூட்டிட்டு வரேன். சரிப்பா. இந்த படங்களை பார்த்து பார்த்து ஒரு மாதிரி இருக்குது. எப்ப இது வருவான் என்று தெரியாது. என்ன அவன் இச்சு சொல்லிட்டு படைகளை பார்த்து பார்த்து கண் சோர்வையாக இருக்கிறது. சார் கடிக்குமா? சார் பரவாயில்ல, அந்த ஒரு மாதிரி ஆகுது. அப்படின்னா ஒரு சேர நம்ம இயற்கை காட்சிலாம் பார்த்து இயற்கை காட்சி. மனசு மாறும். ஆகட்டும், போ 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 தென்னை மரத்தோப்புக்குள்ள குயிலே குயிலே என்னை தேடி வந்து தேடி சொன்ன தென்னை மரத்தோப்புக்குள்ள குயிலே குயிலே இயற்கை காட்சிகள் மனசு நல்லா இருக்குது. இப்பொழுதுதான் என் மனம் சந்தோஷமாக நான் இயற்கை காட்சி பார்க்கலாம். ஆனால் படைகளை எந்த நிலையில் வைக்கிறாங்க? படைகளை நான் உசாரா வச்சுக்கிறேன். எப்படிமா எப்படி? எதிர்நாட்டு படை வரான்னு வச்சுக்க, அவன் 100 பேர் வந்தானா கூட பரவாயில்ல. நல்லா 25 அடியில ஒரு பள்ளத்தை எடுத்து சொல்லி பெருசா எடுத்து சொல்லிக்கிறேன். கிருஷ்ணா வந்துட்டாங்க ஊத்து சொல்லிக்கிறேன். பெட்ரோல் ஊத்து சொல்லிக்கிறேன். ஊத்திட்டு இந்த பக்கம் குதிரைல 50 பேரு, இந்த பக்கம் குதிரைல 50 பேரு, இந்த பக்கம் குதிரைல 50 பேரு. அவன் எதிர்நாட்டு படம் வந்து அவன் சுத்திக்கிறேன். மொத்த பேரை பள்ளத்தை தள்ளுறான். கிருஷ்ணால் ஊத்தி கொளுத்துறான். மக்கால ஏந்தி சாம்பலா போட்டான். அது அறிவின் சிகரமடா. விடாதீங்க. அந்த பக்கம் ஆறு, அவனால போக முடியாது. இந்த ஆளவன் தானே. ஏங்க விடுங்க. என்ன ஒரு மாதிரி ஆகுறீங்க? அப்படி என்ன? அதாவது இது குளம். பாட்டு கேக்குது. அதனால நமக்கு பாடிக்க மாட்டான். அந்த குரலை நீங்க வேற அவங்க படைகள் தயாராகுது. நீ என்ன பாட்டு கேட்க போறீங்க? அப்படிங்களா? சரி பார்த்து போறேன்.
வச்சுட்டாங்களா? ஏய், போடா, பாவம். வாய் மூடுடா. நீ என்ன சொன்னாலும் எனக்கு கோவம் வராதுமா. சூப்பரா இருக்கிற. ஐயோ, நல்லா பேசிட்டோம்மா. புரிஞ்சுக்கிறேன். இனிமேட்டு வேலை கிடையாது. விடு. தெரிஞ்சு போச்சு. இதை வச்சு நாத்துக்கின்றேன். சரி, பரவாயில்ல. நான் நினைக்கிறேன். பெண்ணே! ஐயா, யாரு நீ? ஐயா, வணக்கம். ஐயோ, ஒரு நூலை பொடிவா. என்னம்மா? உன்னுடைய பெயர் ஐயா, நான் யாரு எந்த ஊரை சேர்ந்தவங்க? என்னுடைய பேர் கேட்கிறீங்களா? ஆமா. நான் இங்கதான் உன் பேசுறேன். நாம தயத்து சொல்லுமா. என்னுடைய நாம தேவனமா? ஆமா. நாம தயத்து சொல்லு. நாம தெரியுமா? இலக்கமா சொல்லுடா. என் பேர் என்னன்னு கேட்கிறாரு. அதேதான். என் பேர் என்ன தெரியுமா? நான் தான் முன்னாள் கோட்டை காவலுடைய மகள். ஓ. ஏய், நான் பொண்ணு. ஏங்க, அந்த குடும்பமே நம்ம கிட்ட வந்து மாட்டுதுங்க. சூப்பரா போட்டு போய்க்கிறான் பாருங்க. ரிலீஸ் பண்ணி வச்சுக்கிறான் சூப்பரா. அதேதான். விட்டாத. பெண்ணே என் பேர் தாங்க மலர்கொடின்னு சொல்லுவேன். மலர்கொடி பொத்தாமரை குலத்தில் புத்த செந்தாமரை போல் காட்சியளிக்கிறார் மலர்கொடி. ஐயா சொல்லுங்க. ஐயா, விரைவாக வந்து என்ன சந்தித்த காரணம் என்ன? காரணம் இருக்கு. காரணத்தோடுதான் இவர் யார் தெரியுதா? இவர் யாருங்க? கேளு. ஐயா, எனக்கு இன்னும் ஒரு தடவை உங்களை முன்ன பின்ன கூட ஒரு தடவை பார்த்து படிகளை பார்த்தா அவனுக்கு ஆட்டம் இல்லைங்க. ஐயா, நீங்கள் எந்த ஊரு, எந்த நாட்டை சேர்ந்தீங்க? என் பேர் என்ன ஐயா? மணிமணி நாட்டை சேர்ந்தவன் முப்படை தளபதி ஆள வந்தான். கட்சியில தான். ஐயா, நீங்க தான் அந்த ஆள வந்தானா? சரிங்க. இப்போது நான் அழைத்த காரணம் என்ன? காரணத்தோடு தான் மலர்கொடியை சந்திக்க வந்திருக்கார். காரணத்தோடு வா. என்னையா சொல்றீங்க? எனக்கு எதுவும் புரியவில்லைங்களே. புரியவில்லை. மலர்கொடி. தலைவா. நீ என்னத்துக்கு இறங்குறன்னு எனக்கு தெரியுது. நம்ம சண்டைக்கு போறோம், போருக்கு போறோம். அப்புறம் இங்க இறங்கிட்டாங்க, எனர்ஜி கம்மியா அவன் நம்மள போட்டு தட்டுவாங்க. இதெல்லாம் எனர்ஜி இறங்குற இடங்க. நண்பா, கடல் கரையில் தேடினால் சிற்பிகள் கிடைக்கும். கடல் ஆழத்தில் தேடினால் முத்துக்கள் கிடைக்கும். ஐயோ. முத்துக்களை விட பொக்கிஷமானவன். என்ன கவிதை போட்டே அடிக்கிறானே. சரி, பரவாயில்லைங்க. ஒரு 50% போதுங்க. 100% எனர்ஜி வேஸ்ட் பண்ணாங்க. நான் வந்துடுறேன். எதையும் தாங்க முழுதையவனா. ஐயா, இங்கே இப்படி நாங்க எப்படி அவ பார்த்தா லேசா 4 போல் செல்ல. ஐயோ, பாத்தீங்களா? சரி, தலைவா, உன் ஜாமான் அங்க எடுத்துட்டு போ. அவர் எங்க கம்மி தானே இருக்கிறாரு. அவர் ஏன்டா இப்படி தூண்டி விடுற? நானா தூண்டி விட்டேன்? நீதான் கரெக்ட். ஏய், இந்த பாரு, எனக்கு கை தோலி. இன்னொரு முறை அடி கட் பண்ணுவோம். ஆச்சரிய தான் கூட்டுவாங்க. ஆச்சரி, ஏன் ஆச்சரி? எங்கிட்ட இருக்குது ரம்மா. தலைவா, விட்டாத. விரைவாக அழைத்த காரணம் காரணத்தோடு தான் என்ன காரணம்? உன்னை பார்த்த உடனே மனமானதே மாறிவிட்டது. ஐயா, என்ன சொல்றீங்க? எனக்கு மூன்றாம் பிறை போன்ற உன் நெற்றி, ஆப்பிள் போன்ற சன்னம், மாதுளை போன்ற உதடு, செக்கை சிவப்பில் புகழும் கண்டு, அடிக்காத பையில், மன்னவழி மாறாமல், வாய் திறந்து பேசாமல், உனக்காக காத்துக் கொண்டிருக்கிறார். எனக்காகவா? ஐயா, நீங்க என்ன வார்த்தை சொல்றீங்க? இது வரைக்கும் என் மனசுக்கு எதுவுமே தென்படவில்லை. புரியவில்லை. வானத்தில் கேட்பது இடி ஒன்று, கடலில் கேட்பது, கோவிலில் கேட்பது மணி. இந்த அளவெல்லாம் இதயத்தில் கேட்பது. ஐயோ, காதல் வாசியா? காதல் எனக்கு இது வரைக்கும் என்னன்னே தெரியாது. கட்டு தரீங்களா? எனக்கு அதெல்லாம் வேணுங்க. மலர்கொடி, ஒரு பொருள் மீது ஆழமாக நான் செய்ய வைத்தேன். செய்யாமல் செய்ய மாட்டான். வேண்டாம் பிடிவாதம். வாதத்திற்கு வருதும். ஐயா, நீ வாதத்திற்கு. ஒரு மனசு ஒரு மனசோடு சேர்ந்தா தாங்க எதுவா இருந்தாலும் நடக்கும். திருமணம் ஒன்று வந்தால் திருமணம். இல்லையே? உங்களுடைய மனசு சந்தோஷமா இருக்குன்னு சொல்றீங்க. ஆனா என்னுடைய மனசு எப்போது என்னிடத்தில் இல்லைங்க. ஆமா. மலர்கொடி, உன்னை பார்த்த போது என் மனம் எப்படி தீர்மானித்தது? எப்படிங்க? மக்களுக்காமல் என் கால் அதிபதி. அவ்வளவு அதிர்ஷ்டம். அப்படிதான் என்னன்னு தெரியலீங்களே. மலர்கொடி, கண்ணால் அவளுக்கு நிறைய செல்வம் கட்டு. கனரவைக்கிறிய சபக்கட்டையா கண்ணால் அவளுக்கு நிறைய
கையெழுத்து கும்பிடுறேன். எனக்காக என்னுடைய அண்ணன் காத்து கொண்டிருப்பார். சீக்கிரமாக சென்று என் அண்ணனை சந்திக்கிறீங்க. நீங்க காண்பதெல்லாம் ஒரு பகல் கனவு. ஒரு பொண்ணு நீங்க நினைச்சதை இந்த இடத்துல ஜம்பம் பண்ணிக்கிறேன். நான் போயிட்டு வரேன். எவ்வளவு ஆனந்தம் தளபதி என்ற பதவியோடு திருப்பதால் மன்னித்து விடுகிறேன். இனி இப்பேற்பட்ட வேலை நடந்தது நாளை தரையில் வருவோம். அண்ணா, இந்த நல்ல நேரத்துல நீங்களே வரலன்னா கொஞ்சம் உயிரே போயிருக்கு அண்ணா. இது ஒரு நல்ல நேரம். போங்க, போங்க. நல்ல வேலை நான் உள்ள போய் சொன்னா என்ன வச்சிருக்கேன் பாவி வச்சுட்டாங்க மார் மேல கால் வச்சுட்டா உக்கால் வச்சான் நான் இல்ல யுத்தத்துனா ஆமா புறப்படுவோம் என் ஆசைக்காக சாருமதி சாதிக்க பிறகு செஞ்சாங்க படைக்கு வந்தா நான் போன் பண்ண சொல்லிக்கிறேன் அப்ப போலாம்